நீங்க நார்மலா இருக்க பல இடம் எனக்கு வந்து ஏன்டா பிரேம் இப்படி பண்றேன்னு தான் இருக்கு. யமுனை ஆற்றிலலாம் அந்த அதாவது அவன் காலம் முழுக்க கேட்டுக்கிட்டு தேடிட்டு இருந்த ஒரு பாட்ட, அ. கரண்ட் போன பிறகு அவன் போய் டார்ச் லைட் எடுக்க போறப்ப அந்த பொண்ண பாட வைக்கிறதெல்லாம், சாடிசத்தின் உச்சம். தேவதர்ஷினி சொன்னது மாரி. அ ஆனா, எல்லாருமே அந்த படத்துல ஒரு கட்டத்துக்கு மேல அந்த யமுனை ஆற்றிலே எங்க வரப்போது, பாடிருவாளா? அப்படின்னு ஒரு இது. அத எப்படி அந்த இடத்துல வச்சீங்க? கதை எழுதி முடிச்சுட்டேன். முடிச்சாலுமே ஒரு 2 இடம் இருந்தது. இங்கேயும் பாடலாம், இங்கேயும் பாடலாம் அப்படின்னு. ஆனா எனக்கு அந்த முதல் இடத்துல வைக்கிறதுல ஒரு தயக்கம் இருந்தது. அது அது எப்படின்னா, அது அப்படியே ஒரு தேன் கூட்டுல தேன் வந்து திரண்டு வர்ற மாதிரி அது. அதுக்கான டைம் வேணும். சரியான அந்த ஒரு இதுல அது வரணும். நேரத்துல அது வரணும். சரி என்ன செய்யலான்னு சொல்லிட்டு இந்த 2யும் வச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ்ட்ட வந்து கேட்டேன். இது இங்க வரலாமா? இங்க வரலாம். இங்க வந்தா தப்பில்ல. இத மறைச்சுட்டு பார்த்தோம்னா, இங்க வந்தா தப்பில்ல. ஆனா, இத நீ பார்த்துட்டு அப்புறம் சொல்லு அப்படின்னாங்க. இல்ல எனக்கும் அந்த இடம் தான் சரியா இருக்கும். எதிர்பார்க்கவே கூடாது. அதாவது ராமும் எதிர்பார்க்கக்கூடாது. பார்க்கிறவங்களும் எதிர்பார்க்கக்கூடாது. இன்ஃபாக்ட் ஜானு பாடப் போறாங்கிற அந்த எக்ஸ்பிரஷன் கூட அவங்க முகத்துல இருக்கக்கூடாதுங்கிறதுல ரொம்ப பிடிவாதமா இருந்தேன் அந்த இதுல. ஸோ அந்த இடம் அது ஒரு மாரி யுனானிமஸா வந்து உட்காருதுன்னு சொல்லுவாங்க. ஆ. இத விட ஒரு சிறந்த இடம் கிடையாது. ஏன்னா, இதுக்கப்புறம் கிளம்ப போறாங்க. இவனும் சொல்லப் போறதில்ல வாய தொறந்து, உன்ன லவ் பண்றேன். இன்னும் பண்ணிட்டு இருக்கேன். என்ன இந்த புலம்பெல்லாம் அவன் பண்ணவே போறது கிடையாது. அவன்ட்ட இருக்கிறது அந்த பேரன்பு தான். அவன் வேற அத கொட்டிக்கிட்டே இருக்கிறாங்கிறப்ப இவனுக்கு என்ன செய்ய முடியும்? ஒண்ணுமே செய்ய முடியாது. சரி இந்தா, நீ ஆசைப்பட்ட ஒரு விஷயம் குடுத்துட்டு போறேன் அப்படின்னு. என்னால முடிஞ்சது. என்னால முடிஞ்சது இதுதான்.